Hello students, இன்னைக்கு ப்ராபபிலிட்டியோட லெக்சர் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் லெக்சரில் டோட்டல் ப்ராபபிலிட்டி தேரமும் பேஸ் தேரமும் பார்த்தோம். இன்னைக்கு லெக்சரில் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? ரேண்டம் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். ஓகேவா? ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் சொல்கிறோம்ல, அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணுவோம். ரேண்டம் வேரியபிள்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூஸ். ஓகேவா? ரேண்டம் வேரியபிளில் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம் கேபிட்டல் ஹெச்சில். அதோட டொமைன் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள்ஸோட வேல்யூ எப்போவுமே ரியல் வேல்யூஸ்னால் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். Consider the experiment of tossing a coin 2 times in succession. Coins 2 times successionல நம்ம டாஸ் பண்ணும்போது நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் இதுதான். HH TH TT. ஓகேவா? இப்போ x denotes the number of hits. xன்றது ரேண்டம் வேரியபிள். அதை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ரிலேட்டடாக. x is the number of hits obtained, then x is a random variable for each dot. ஓகே, எக்ஸ் ரேண்டம் வேரியபிள்ன்ட்டா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ல அதில் ஹெச் போட்டால் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஹெட் டினோட் பண்ணும். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஹெட் எதுனா 2. அதே மாதிரி ஹெச்டி எடுத்தால் நமக்கு வந்து 1, டிஹெச் எடுத்தால் நமக்கு வந்து 1, டிடி எடுத்தால் நமக்கு 0. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னென்னா 2, 0, 1, 2. கரெக்டாக? இதெல்லாம் தான் பாசிபிள் வேல்யூஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு எனக்கு டிஃபைன் பண்ண ரேண்டம் வேரியபிள் எக்ஸுக்கு பாசிபிள் வேல்யூஸ் இதுதான். இதுதான் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டம் வேரியபிள் ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஒரு இப்போ ஒரு ரேண்டம் வேரியபிள்னு எப்படி சொல்லணும்னா அதோட வேல்யூஸ்லாம் ரியல் வேல்யூடாக இருக்கும். லைக் 1, 1.5 இல்லை -1.5 நெகட்டிவாகவும் இருக்கும். அதுதான் ரியல் வேல்யூன்னு சொல்கிறோம். 0வாகவும் இருக்கும். ஓகேவா? இதுதான் ரேண்டம் வேரியபிள். இதை வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ணுவாங்க. அவங்க டிஃபைன் பண்ணாமல் உங்களால் சொல்ல முடியாது இட்ஸ் என்னன்ட்டு. ஓகேவா? அப்போது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு நம்ம நிறைய ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ்ன்னு சொன்னேன்னா அப்போ என்ன ஆகும், எனக்கு எக்ஸ் ஆஃப் ஹெச்ஹெச் வந்து 0, எக்ஸ் ஆஃப் ஹெச்டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டிஹெச் பார்த்தீங்கன்னா 1. பார்த்தீங்களா? டெஃபினிஷன் மாறினோடனே எனக்கு மற்றதெல்லாம் மாறுது. அப்புறம் இது வந்து 2. இப்போது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு நான் நிறைய வேஸில் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். ரேண்டம் வேரியபிள்ன்றது ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சரி, ப்ராப்ளம் பார்க்கலாம். A person plays a game of tossing a coin thrice. For each head is given ₹2 by the organizer. சரி, முதல்ல thrice coin toss பண்ணால் நம்மளுக்கு coin toss பண்ண 2 அவுட்கம்ஸு, thrice toss பண்ணால் 2 cubedனு 8 அவுட்கம்ஸ் பாசிபிளா? அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாமா? என்னென்னா ஹெச்ஹெச்ஹெச் இல்லை ஹெச்ஹெச்டி, ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், ஹெச்டிடி, டிஹெச்டி, டிடிஹெச், அப்புறம் டிடிடி. 2, 3, 4, 5, 6, 7, 8 8 வந்துச்சு பார். இப்போ இதில் வந்துட்டு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் என்னன்னா ஹெட் வந்துச்சுன்னா ₹2 தருவாங்க. அதே டெய்ல் வந்துச்சுன்னா நம்ம 1.5 கொடுத்துடணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் ஈச் ஹெட் இஸ் given ₹2 by the organizer. அப்போ ஹெட்டோட வேல்யூ வந்து 2. ஒரு ஹெட்டுக்கு வேல்யூ 2. அப்போது ஹெச் ஆஃப் ஹெச் என்னன்னா 2. அந்த மாதிரி ஹெச் ஆஃப் டி என்னன்னா
-1.5. ஏன்னா நம்ம வந்து has to give rupees 1.5 நம்ம அதை கொடுத்துடணும். என்ன கேட்குறாங்கன்னா எட்ஸ் denote the amount gained or lost by the person. அப்போ நம்ம என்ன காமிக்கணும்னா இதுக்கு இட்ஸோட பாசிபிள் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? மேலே பண்ணோம்ல ஒரு சாம்பிள் பாயிண்ட் இருக்கும். சாம்பிள் பாயிண்ட்னா என்ன? சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒரு எலிமெண்ட். அதுக்கு எட்ஸை டிஃபைன் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து h of h எடுத்தா எனக்கு எல்லாத்துக்கும் 2 rupees கெயின் ஆகும். அப்போ 2 + 2 + 2ன்னு 6 வரும். அதே h of t எடுத்தா 2 + 2 -1.5 வரும். டெய்ல்னா நம்மளுக்கு 1.5 லாஸ் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2.5 வருமா? மாதிரி h of t of h இது ரெண்டுமே 2.5 தான் வரும். கால்குலேட் பண்ணி பாருங்க டவுட் இருந்தா. அடுத்து h of t பார்த்தீங்கன்னா 2 - 1.5 -1.5 இது வந்து -1. நான் வந்து மேலேயே சொல்லியிருப்பேன் எக்ஸோட வேல்யூஸ்லாம் ரியல் வேல்யூ அப்படின்னா நெகட்டிவும் வரும், ஃப்ராக்ஷனும் வரும். ஓகேவா? இதுவும் -1, இதுவும் -1. எல்லாமே டெய்ல்னா நம்ம 3 வாட்டி 1.5 ஆர்கனைசருக்கு தர மாதிரி இருக்கும். அந்த மேனுக்கு -4.5 அப்படின்னா 4.5 லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மைனஸ் வந்து லாஸு குறிக்கும். சரியா? இப்போ எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ்லாம் என்ன பார்த்து சொல்லுங்க. 6, 2.5, -1, -4.5. இப்போ எக்ஸோட வேல்யூஸ்லாம் ரியல் வேல்யூஸ் தான் எல்லாமே. இதுவும் ரியல் நம்பர். இப்போ எக்ஸ் வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோன்னா எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே ரியல் வேல்யூடாக இருக்குது. ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். ஒரு ரேண்டம் வேரியபிளை எப்படி டிஃபைன் பண்ணதுன்னு பார்த்தோம், ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தோம்ல அந்த ஹெட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பார்த்தோம். ஹெட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நான் 2 காயின் வந்து டாஸ் பண்ணுறேன். கரெக்டாக? 2 காயின் டாஸ் பண்ணது இல்லை ஒரு காயினை 2 வாட்டி டாஸ் பண்ணது, ரெண்டுமே ஒரே சாம்பிள் ஸ்பேஸ் தான். சரியா? இது சாம்பிள் ஸ்பேஸ். இதுக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன பார்த்தோம்? 0, 1, 2. இதுதான் எக்ஸுக்கு பாசிபிள் வேல்யூஸ். கரெக்டா? இப்போ இதை வச்சு ஒரு டேபிள் வரையும். இது வந்து எக்ஸு, இது வந்து p of x. இல்லை நான் ஒரு நிமிஷம் இதை வச்சு ஒரு டேபிள் வரையணும்ல. இது வந்து எக்ஸு, அதாவது எக்ஸோட வேல்யூஸ் இங்கே எழுதுவோம். இது என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது வந்து எக்ஸ். ஓகேவா? எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன? 0, 1, 2. இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னா, நான் x0 அப்படின்னா அது வந்து சில சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு சில எலமெண்ட்ஸை குறிக்குமா? எக்ஸ் வந்து 2னா h of h தான் டினோட் பண்ணுறது. அதில் 2 ஹெட் இருக்குன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி எழுதுவோம். இப்போ h equal to 0னா எனக்கு h of h-ஆ, ப்ராபபிலிட்டி ஆஃப் h of h-னா 1/4. கரெக்டா? இது வந்து n of s வந்து 4. அந்த மாதிரி இது வந்து எனக்கு ப்ராபபிலிட்டி 1/4. அதே ஒரு ஹெட் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்னது? h of t, t of h. இதோட ப்ராபபிலிட்டி என்ன? இது 2ன்றதுனால 2/4. இது வந்து 1/2. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் t of t வரும். இது எப்படி எழுதலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0ன்னு எழுதுவோம். ரேண்டம் வேரியபிள் வேல்யூ 0னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படி. அதே மாதிரி இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 1. அப்புறம் இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 2.
இது வந்து 1/4. ஏன்னா இது பி வெறும் டைல் தான். ஓகேவா? இதுதான் ரேண்டம் வேரியபிள். இப்போ நான் ஒரு எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டைல்ஸ்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ். இப்போ வந்து நான் சாம்பிள் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் டேபிள் வரைஞ்சி பாருங்கள். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு டேபிள். இப்போ இந்த டேபிளில் தான் நான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். அப்புறம் அதை வச்சு ப்ராபபிலிட்டி போடுவோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா சிக்மானா என்ன? சம்மேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வந்து எப்போவுமே 1. அதாவது நான் இந்த எல்லா வேல்யூ இந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் எனக்கு எப்போவுமே 1 தான் வரும். இது முக்கியமானது. இதை வச்சு தான் நிறைய சம்ஸ் போடுவோமே. ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சமேஷன். ஓகேவா? இது ஒரு ஆட் பண்ணி பாருங்கள். 1/4 1/4 + 1/2 3/4 + 1/4 1. ஓகேவா? அதாவது அப்போ நீங்கள் எதனா தப்பு பண்ணால் உங்களுக்கு 1 வரலன்னா எதனா தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்று ப்ராபபிலிட்டி தப்பாக கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா எதனா ஒரு வேல்யூ விட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸோட எல்லா பாசிபிள் வேல்யூஸ் இருக்குல்ல, இதில் எதனா ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போ அப்போ இந்த ப்ராபபிலிட்டிஸா நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராபபிலிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். லைக் பிட்வீன் 0 to 1 தான் இருக்கும் இந்த வேல்யூ எல்லாம் நான் சர்க்கிள் பண்ணுறதுல. ஓகேவா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். 2 cards are drawn successively with replacement from a well shuffled deck of 52 cards. Find the probability distribution of number of aces. கார்ட்ஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னா மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? என்னது பிளாக்? ஓகே, பிளாக்கு பதில் க்ரீன் வந்துச்சு. இன்னொன்று ரெட்டு. பிளாக் கலரில் ஸ்பேடும் கிளப் இல்லைன்னா க்ளோவர்னு சொல்லுவாங்க. அது இதில் வந்து ஹார்ட்டு டைமண்ட் ஷேப் தெரியும்ல, டைமண்ட் சிம்பிள் இப்படி இருக்கும். சாரி, அது ஆர்ட். டைமண்ட் வந்து இப்படி இருக்கும், ஆர்ட் இப்படி, கிளப்பு வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், ஸ்பேடு வந்து இப்படி ஷார்ப்பாக வரும். இது பிளாக் கலரில் இருக்கும். இது ரெண்டும் ரெட் கலரில் இருக்கும். சரியா? இதில் என்ன ஒரு இந்த மாதிரி ஷேப்லேயும் 13 கார்டு இருக்கும். என்னென்னா 2 3 நம்பர் 9 வரைக்கும். அப்புறம் ஏ ஜே கியூ ஜே. இதில் ஏன்றது ஏஸ் கார்டு, இந்த மூணும் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். ஃபேஸ் கார்டுன்னு சொன்னால் கேக்யூஜேன்னு அர்த்தம். ஏன்றது ஃபேஸ் கார்டு கிடையாது, அது தனி, அது ஏஸ்ன்னு சொல்லுவோம், ஏசிஇ. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 4 ஷேப்புன்றதுனால 52 கார்ட்ஸ் இருக்கும். ஒரு கலரில் பார்த்தீங்கன்னா 26 கார்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கலரில் 2 ஷேப் இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா 2 cards are drawn. 2 கார்டு ட்ரா பண்ணுறோம் ஒரு வெல் ஷஃபிள்டு இதுலேருந்து. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏசஸ். இப்போ 2 கார்டு ட்ரா பண்ணுறோன்னா எனக்கு எக்ஸ் என்னென்ன பாசிபிள் வேல்யூஸாக இருக்கும்? ஒன்று ரெண்டுத்துலேயுமே ஏஸ் இல்லாமல் இருக்கலாம். எக்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கான்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏசஸ் கேட்குறான். அப்போ எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிள் என்னென்னா நம்பர் ஆஃப் ஏசஸ். அப்போது நான் 2 கார்டு எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே ஏஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஒரு ஏஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, இல்லைன்னா ரெண்டுமே ஏஸாக இருக்கலாம். நான் ட்ரா பண்ணேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன பண்ணுவோம்? டேபிளில் எக்ஸோட வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே எக்ஸ் வந்து 0,
1 2னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 0 என்ன வரும்? ரெண்டு கார்டுமே ஏஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ எனக்கு ஏஸ் இல்லாமல் எத்தனை கார்டு இருக்குன்னா, இங்கே பாருங்கள், ஸ்பேடில் ஒரு ஏஸ் தான் இருக்குது. ஏஸ் இல்லாமல் 12 கார்டு இருக்குது. இந்த மாதிரி 12 கார்டு ஒரு ஷேப்பில், அப்போ 4 ஷேப்பில் 4 × 12 கார்ட்ஸ் இருக்கும். பை டோட்டல் கார்ட்ஸ் 52 இன்ட்டு இது ஒரு கார்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு கார்டும் 4 × 12 48 அப்படி வரும். இது கேன்சல் பண்ணால் 12/13 × 12/13 மல்டிப்ளை பண்ணால் 144/169. இப்போ P of x ஈக்குவல் டு 1. இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிறது ஏஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் மேலே பார்த்த மாதிரி 12/13 ஏஸ் இல்லைன்னா 12/13 இன்ட்டு ஒரு செகண்ட் கார்டு ஏஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஏஸ் வந்துச்சுன்னு மீன் பண்ண முடியும். கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ஏஸ் வந்துச்சுன்ட்டு. இல்லைனா ஃபஸ்ட்டு கார்டு ஏஸாக இருந்து செகண்ட் கார்டு ஏஸ் இல்லாமல் இருக்கலாம். கரெக்டாக இது எப்படி 1/13 வந்துச்சு? ஒரு ஷேப்லேயும் ஒரு ஏஸ் இருக்குது. அப்போ 4 ஏஸ் மொத்தம் 4 ஏஸ் கார்ட்ஸ். மொத்த டெக் ஆஃப் கார்ட்ஸில் 4 ஏஸ் கார்ட்ஸ் இருக்கும், 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்பர் வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ எனக்கு இதோட ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணால் 12/169 + 12/169 இது வந்து 24/169. இது ரொம்ப முக்கியம். 2 கேஸ் எடுக்கணும். ஆர்டர் முக்கியம்ல. ஃபஸ்ட்டு கார்டு ஏஸா இல்லை செகண்ட் கார்டு ஏஸா, இன்னொன்று நான் ஏஸ் கார்டுன்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 2. இப்போ என்னன்னா ரெண்டுமே ஏஸ் கார்டுன்னு அர்த்தம். ரெண்டுமே ஏஸ் கார்டுனா எனக்கு 1/13 × 1/13 இது 1/169. ஓகே, கொஞ்சம் ஏதோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போது திருப்பி சொல்கிறேன். x ஈக்குவல் டு 2னா 1/13 ரெண்டுமே ஏஸ் கார்டு. நான் எடுக்கிற ரெண்டு கார்டுமே. இப்போ 1/169. அப்போது 1/169. இதே நான் மேலே வந்துட்டு 3 கார்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு வந்து 0 1 2 3ன்னு எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 3 கார்டு எடுத்தால் 3மே ஏஸ் கார்டாக இருக்கா. இப்போ ஒருவேளை 6 கார்டு எடுக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6 கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூஸ் லிமிட் ஆகிடும். நம்பர் ஆஃப் ஏசஸ் தான் எக்ஸ். அப்பயும் டெஃபினேஷன்னா 0 1 2 3 4 வரைக்கும் தான் வரும் எக்ஸோட வேல்யூ. 5லாம் வராது. ஏன்னா இருக்கிறதே மொத்தம் 4 ஏஸ் கார்டு தான் டெக்கில். அதனால் இந்த எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, அதில் எத்தனை வந்து ஏஸ் கார்டு இருக்குது அப்படிலாம். சரியா? அப்போ இதுதான் எனக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்து பயப்பட வேணாம், பெருசாக இருக்குன்ட்டு. சிம்பிள் தான். என்ன சொல்கிறேன்னா, let x denote the number of hours you study during the randomly selected school day. The probability that x can take the values x has the following form. அதாவது நம்ம வந்துட்டு டேபிள் எழுதுவோம்ல, அந்த டேபிளே இவங்க வந்து இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் எழுதணும். சரியா? முதல்ல ரேண்டம் வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் 0னா ப்ராபிலிட்டி சம்திங் கொடுத்துருக்கான். எக்ஸ் 1 2னா ப்ராபிலிட்டி சம்திங் கொடுத்துருக்கான். எக்ஸ் 3 4னா ப்ராபிலிட்டி சம்திங். மற்றதெல்லாம் 0. அப்போ அந்த மற்றது நம்ம கண்டுக்க தேவையில்ல.
இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குது எக்ஸுக்கு 0 1 2 3 அப்புறம் 4 கரெக்டா. இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டியும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஜீரோன்னும் போது இங்கே பாருங்க பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0.1 இஃப் ஜீரோன்னா என்ன அர்த்தம்னா இஃப் இந்த எக்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது அது வந்து 0.1. மற்றதெல்லாம் கேஎக்ஸ்ன்றான். எக்ஸ் வேல்யூ என்ன 1 இல்லை 2 இருக்கும்போது கேஎக்ஸ். அப்போ எக்ஸு 1 இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து எனக்கு கே இன்ட்டு 1ன்னு அர்த்தம். அப்போ எனக்கு கே, அப்போ இது எனக்கு கே. அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து கே இன்ட்டு 2. எக்ஸ் வேல்யூ 1 ஆர் 2, 1 இல்லை 2 இருக்கும்போது தான் இந்த டெஃபினிஷன் அப்ளிகபிள் ஆகும். அப்போ இது வந்து 2k. இன்கேஸ் எக்ஸ் 3 இல்லை 4னா எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்னன்னா k இன்ட்டு 5 மைனஸ் 3. ஏன்னா என்ன டிஃபைன் பண்ணிட்டா k இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ். இது வந்து எனக்கு 2k. இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 4னா ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4க்கு k இன்ட்டு 5 மைனஸ் 4. இது வந்து வெறும் k. அப்போ இது 2k, இது k. இப்போ எனக்கு k வேல்யூ தெரியணும். நான் ஒரு நோட் கொடுத்த ஞாபகம் இருக்கா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அந்த ப்ராபபிலிட்டியோட சம்மேஷன் எல்லாம் ஒன்றா இருக்கும் கரெக்டா. அப்போ எனக்கு இது சம் ஃபுல்லாக 1, அதாவது 0.1, அதாவது p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் p ஆஃப் x equal to 3 plus p of x equal to 4 பார்த்தோம்னா 1, அதாவது 0.1 plus k plus 2k plus 2k plus k வந்து 1. இதெல்லாம் ஆட் பண்ணால் 6k பார்த்தீங்கன்னா 0.9, k வந்து 0.15. கரெக்டா. ஓகே, இப்போ k வேல்யூ கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து சில ப்ராபபிலிட்டிஸ் கேட்குறான். வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கான், அதை நம்ம எழுதணும். அது என்னன்னா ஓகே பி. இப்போ இந்த டேபிளில் வேல்யூஸ் என்னென்ன வரும், இது 0.1, இருங்க ரெட்டுக்கு மாதிரி, இது 0.15, இது 0.3, 0.3, 0.15. இப்போ இந்த சம்மேஷன்லாம் பாருங்க 1 வரும், 2.5, 5.5, 8.5, 1 வருதா. அப்போ கரெக்ட் நீங்கள் பண்ணது. அடுத்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் 2 hours அப்படின்னா எனக்கு எக்ஸ் என்னத்தை குறியுது, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் படிக்கிறது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்னா எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கலாமா. ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 2 இருக்கலாம். இப்போ ஒன்று இப்படி எழுதுறாங்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இதுலன்னா ரேண்டம் வேரியபிள்னா மீனிங் என்னன்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு கீழே இருக்க எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த வேல்யூக்கு கீழே. ஒருவேளை அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் 0 இல்லைன்னா நம்ம 0 எடுக்கக்கூடாது. ஓகேவா. அப்போ இது என்னது, இது வந்து 0.1 வேல்யூஸ் மேலே பாருங்க, இது வந்து 0.5, இது வந்து 0.15, சாரி 0.15 ப்ளஸ் 0.3, இது வேல்யூ என்ன 0.55. ஓகேவா. அடுத்து இது வந்து அட்லீஸ்ட் 2 hours. எக்ஸ் அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்னா எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸாக்ட்லினா வெறும் 2 மட்டும் தான், எக்ஸாக்ட்லி 2 hours. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அது வந்து டேபிள் வந்து டேரெக்டாக சொல்லலாம் 0.3. சாரி ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. இது வந்து அட்லீஸ்ட் இல்லை, அட்மோஸ்ட்னா என்னன்னா அதிகபட்சமே 2 hours தான் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கம்மியாக எவ்வளோ நேரம் வேணால் படிப்பாங்க, 0, 1, 2. அட்லீஸ்ட்னா என்னன்னா குறைந்தபட்சம் 2 hours படிச்சே ஆகணும். அப்போ அதுக்கு மேலே எவ்வளோ பாசிபிளோ அது படிப்பாங்க. நம்மளுக்கு அதுக்கு மேலே 3 and 4 வேல்யூஸ் இருக்கு.
இப்போ அட்லீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா p of x இது வந்து greater than or equal to 2. அதாவது x வேல்யூ குறைந்தபட்சம் 2, அதிகமாக எவ்வளோ வேணா இருக்கலாம். இது வந்து அட்மோஸ்ட்னா அதிகபட்சமே 2 தான். சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. இது எக்ஸாக்ட்லி 2 hours. அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம். இது வந்து அதிக, அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம். இது வந்து p of x equal to 2. நம்மளுக்கு 4 வரைக்கும் இருக்குல்ல x வேல்யூ, அது வரைக்கும் எடுத்துடும். இது பார்த்தீங்கன்னா டேபிள் பார்த்தா இது 0.3, இது ஒரு 0.3, 0.15, இது 0.75. அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுட்டோம். ப்ராப்ளம் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலாக கண்டுபிடிக்காம வேரியபிள்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து, from a lot of 30 bulbs which includes its defectives, a sample of 4 bulbs is drawn at random with replacement. Okay, find the number of defect. Okay, x என்னன்னா number of defective bulbs. Random variable எப்படி define பண்றோம்னா number of defective bulbs. Sorry, இப்போ 4 பல்ப் தான் ட்ரா பண்றோம். எக்ஸ்பெரிமெண்ட் படி நம்மளுக்கு என்னன்னா 30 பல்ப்ல இருந்து 4 பல்ப் தான் ட்ரா பண்றோம். அப்ப எனக்கு ரேண்டம் வேரியபிள் அப்புறம் டோட்டல் 6 டிஃபெக்டிவ் இருக்கு. அப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ 0ல இருந்து 6 வரைக்கும் போகலாம். அதாவது நான் ட்ரா பண்ணும்போது 0 இருக்கலாம், ஆனால் 4 தான் எடுக்கிறோம். அப்போ எடுக்கிற 4மே டிஃபெக்டிவாக இருக்கலாம். அப்போ அதிகபட்சமாக எனக்கு ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4 இருக்குன்னா போதும். 5 வராது, ஏன்னா எடுக்கிறதுக்கே 4 பல்ப் தான். அதில் 5 டிஃபெக்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இந்த இதுக்கு எக்ஸோட பாசிபிள் வேல்யூ 0, 1, 2, 3, 4 இருக்கணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் போதும். 0, 1, 2, 3, 4. இது x வேல்யூ. இது p of x equal to x. கேபிட்டல் x, இது ஸ்மால் x. ஓகேவா? ஓகே, இப்போ 4 பல்ப் எடுக்கிறேன். எனக்கு 30 பல்ப்ஸில் 6 டிஃபெக்டிவ். அப்போனா எனக்கு மிச்சம் 24 நாட் டிஃபெக்டிவ். கரெக்டா? 6 டிஃபெக்டிவ்னா மற்ற 24 நாட் டிஃபெக்டிவ். 24 நல்லா வேலை செய்யுது. இப்போது ரேண்டம் வேரியபிள் என்னன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். ரேண்டம் வேரியபிள் வேல்யூ 0னா நான் எடுக்கிற 4 பல்பில் எதுவுமே டிஃபெக்டிவ் இல்லைன்னு அர்த்தம். அப்போனா பெர்முடேஷன் பார்த்தோம்ல, 30 பல்ப்லேருந்து 4 பல்ப் எடுக்க டோட்டல் பெர்முடேஷன் 30C4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் 30C4. ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன? நாட் டிஃபெக்டிவ்லேருந்து எடுக்கணும். p of x equal to 0னா எனக்கு எதுவுமே டிஃபெக்டிவ் கிடையாது. 4த்துல எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்போது ஒர்க் ஆகிற பல்ப்ஸ்லாம் எனக்கு 24. 24 பல்ப்ஸ் வந்து நான் 4 செலக்ட் பண்ணுவேன். இப்போ 24C4 by 30C4 இதோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து p of x equal to 1. ஏதோ ஒரு பல்ப் மட்டும் டிஃபெக்டிவ். கரெக்டா? அதே 30C4 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்.
ஆனால் ஒரு பல்ப் டிஃபெக்டிவ் என்னன்னா 3 bulbs not defective, ஒரு பல்பு டிஃபெக்டிவ். அது எப்படின்னா 24C3 into 6C1, அதாவது 3 டிஃபெக்டிவ் பல்பு அப்புறம் ஒரு 3 நாட் டிஃபெக்டிவ் பல்பு, ஒரு டிஃபெக்டிவ் பல்ப். 24 நாட் டிஃபெக்டிவ் பல்ப்லேருந்து நான் 3 செலக்ட் பண்ணுறேன். ஒரு டிஃபெக்டிவான பல்பை நான் 6லேருந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இது வேல்யூ கால்குலேட் பண்ணல, நீங்கள் கால்குலேட் பண்ணி வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 30C4. ஓகேவா? அடுத்து P of X equal to 2. அதே லாஜிக் வச்சு நாட் டிஃபெக்டிவ் எத்தனை? 2 பல்ப் நாட் டிஃபெக்டிவ், 2 பல்ப் நாட் டிஃபெக்டிவ், அப்புறம் 2 பல்ப் டிஃபெக்டிவ். கரெக்டா? 24C2 into 6C2 by 30C4. அதே மாதிரி P of X equal to 3னா 3 பல்ப் டிஃபெக்ட். ஓகே, அதே ஆர்டரில் போயிடலாம். ஒரு பல்ப் நாட் டிஃபெக்டிவ், 3 பல்ப் டிஃபெக்டிவ். கரெக்டா? அது வந்து 24C1 into 6C3 by 30C4. அடுத்து P of X equal to 4 பார்த்தோம்னா 6C4 by 36. அதாவது எனக்கு 0 பல்ப் நாட் டிஃபெக்டிவ், அதை செலக்ட் பண்ணவே தேவையில்ல. அப்போ எனக்கு 4மே நான் டிஃபெக்டிவ் பல்ப்லேருந்து இருப்பேன். அவ்வளோதான். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் டேபிளில் ஃபில் பண்ணிடுங்க. கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதுதான் ஆன்சர். லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா? மேலே வந்து நம்ம முதல்ல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனே தரல, அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கே வேல்யூ கண்டுபிடிச்சு அப்புறம் வேர்டிங்ஸில் இருந்தது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம். அதை விட இது ஈஸி தான். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா நீங்கள் சம் பண்ணி 1க்கு ஈக்குவேட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1. ரெண்டாவது என்னென்னா P of X less than 3னா நீங்கள் இந்த 3யை கணக்கில் எடுத்துக்கூடாது. அங்கே நான் சொன்னது P of X less than or equal to 2. அப்போ நான் P of X equal to 0 plus P of X equal to 1 plus P of X equal to 2ன்னு பண்ணேன். ஆனால் P of X less than 3னா பாருங்க, இது less than or equal to, வெறும் less than 3னா P of X equal to 3 எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி தான் P of X greater than 6னா வெறும் P of X equal to 7 மட்டும்தான் இந்த டேபிள் படி. இதில் 0வும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 3யும் பண்ணக்கூடாது. ஒருவேளை இங்கே ரெண்டு சைடும் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இது வந்து P of X equal to 2, இது வந்து வெறும் P of X equal to 1 plus P of X equal to 2. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், மீதி சால்வ் பண்ணி கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸில் ரேண்டம் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்து ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன், அதை வந்து சாம்பிள் ஸ்பேஸ் மேலே டிஃபைன் பண்ணுவாங்க. அப்புறம் அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணி அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தோம். அதில் அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரோ ஆட் பண்ணால் 1 வரும்னு பார்த்தோம். டெக் ஆஃப் கார்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஒருவேளை ப்ராபபிலிட்டி வேரியபிளாக கொடுத்துட்டு கேட்டால் சம்மேஷன் வச்சு கே வேல்யூ கண்டுபிடிச்சி போடுறது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நார்மலாக ஒரு சம் பார்த்தோம், டிஃபெக்டிவ் பல்ப்ஸ்ன்ட்டு. இன்னொன்று நான் அவங்கள சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன்.
அடுத்த கிளாஸில் ரேண்டம் வேரியபிளோட கண்டினியூஷன் தான். அதில் மீன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் அப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.